வணக்கம் மக்களை, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. சின்னலகன்பட்டி. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.1 அனலாக் ஆம்பிள்ஃபேரை வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். இது எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எரியோட்டுக்கு பக்கத்தில் பாகாணத்துலேருந்து ஜெயக்குமார் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தார். அவருக்கான ஆம்பிள்ஃபேர் தாங்க இந்த ஆம்பிள்ஃபேரு. இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆம்பிள்ஃபேர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து டோட்டலாக எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணி ஃபுல்லாக ஹம்மிங் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி கொடுங்க, மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் கொடுத்துட்டு போயிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு டெக்னீஷியனை குறை சொல்கிறேன் அப்படின்னு தயவுசெய்து நினைக்க வேணாம். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ஆபத்தாக போயிடுச்சு. எனக்கு கையவே கிழிச்சு விட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆள்காட்டி விரலில் பாருங்கள், கை ஃபுல்லாகவே எனக்கு கிழிச்சு விட்டுருச்சு. ஏன்னா தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுங்க. இந்த கருத்தை சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம், சரிங்களா? இப்போ ஆம்பிள்ஃபேருக்கான ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து டோட்டலாக செக் பண்ணி கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து இப்படி ரெடி பண்ணியிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் அவங்க வச்சுருந்த ப்ராலஜிக் போர்டு எடுத்துட்டோம். ESP மாடல் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாமே டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்மரோட மாடலவே நம்ம மாற்றி இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். கண்ட்ரோல் டைப்பில் நம்ம இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து கஸ்டமர் வந்து பெரிய எனக்கு செலவு வேணாங்க, எனக்கு இருக்கிறதே பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சர்வீஸ் சார்ஜ் மட்டும் இதுக்கு நான் 3000 வாங்கினேன். நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டு V1 ப்ராலஜிக் போர்டு வச்சு நம்ம கஸ்டமர் சைடில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஃபெயிலியர் ஆகிருந்தது. அதாவது சப்புக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரே ஒரு 2 ஃபிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளமாக இருந்தது. நானும் ஐசி எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அதனால் நம்ம அதுக்கு வந்து புதுசாகவே நம்ம சப்பு போர்டு யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ஆம்பிள்ஃபேரில் வந்து முழுக்க அவங்களோட பொருள் தான், நம்மளோட பொருள் எதுவுமே கிடையாது. ப்ராலஜிக் போர்டு ஒன்று, அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புக்காக வந்து 2 டிரான்சிஸ்டர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து முழுக்க கஸ்டமர் நம்ம வீட்டில் வந்து செக் பண்ணி ஒரு ஹம்மிங் இல்லாமல் எடுத்துகிட்டு போனார். வீடியோவில் சில வார்த்தைகள் பேச சொன்னேன், அவரால் பேச முடியல. அவருக்கு இல்லைங்க எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து டோட்டலாக கஸ்டமருக்கு அவர் கேட்ட மாதிரியே நம்ம இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் ஒரு துளி நாய்ஸ் இல்லாமல் இந்த ஆம்பிள்ஃபேரை ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆம்பிள்ஃபேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் மட்டும் 3000 ரூபாய். நம்மளுடைய சப்புப்ரி நம்மளுடைய V1 ப்ராலஜிக் போர்டு வந்து 1000 ரூபாய் நம்ம வந்து இதுக்கு சார்ஜஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி இதில் எதுவுமே சார்ஜஸ் கிடையாது. ஒரு 2 ஃபிட்டு மோனோ போட்டிருக்கோம், ஒரு USB மாடல் போட்டிருக்கோம். கஸ்டமர் எல்லாமே நம்ம வீட்டில் செக் பண்ணிவிட்டு ஆடியோ வந்து திருப்தியாக கேட்டுட்டு கஸ்டமர் கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களோட விருப்பம் வந்து ஹம்மிங் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான ஆடியோ வேணும்னு கேட்டார். அதனால தான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். யாஸ் ஆடியோஸை கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். மறுபடியும் சொல்கிறேன், பொறுமையாக இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுடைய பவர் ஆம்பிள்ஃபேர் வந்து ரெடி ஆயிருங்க, வெயிட் பண்ணுங்கள்.